உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து, ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷப்பிறப்பு பிறக்குது. புதிய தமிழ் வருடம், தமிழ் வருஷப்பிறப்பு பிறகு. புதிய வருஷப்பிறப்பு பிறக்கும் போது அன்னைக்கு தான் பஞ்சாங்க படலம்னு ஒன்று படிப்பாங்க. அப்போ அந்த புதிய பஞ்சாங்கத்தில் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு, அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த மாதம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது, வக்ரம் அடையுது, வக்ர நிவர்த்தி அடையுது, அஸ்தங்கம் அடையுது, எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா, மேற்கு திசையில் அஸ்தங்கம் ஆகுதா, இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியது தமிழ் புத்தாண்டு தான். அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ஒரு 10 நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம், குரு பெயர்ச்சி நடக்குது. இப்போ அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளி சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 3 பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி, குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சி, இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லியிருக்கிறோம், குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியாக ராசி பலன் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 வீடியோ தனியாக போட்டிருக்கிறோம். இது இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள், கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் நாம சொல்லக்கூடியது 2025 மே மாதம் வரையிலும் பொருந்தும். அப்போ இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு, ஒரு வருட குரு பெயர், இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம். அப்போ இது ஷார்ட் பீரியட் இல்லைங்க, ஒரு லாங் பீரியட். அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்க்கணும். தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு. காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அற்புதமான யோகம். நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். நாட்டில் பொறுத்தவரையிலும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும், பண கஷ்டங்கள் இருக்காது. இப்போ நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு, பொருளாதார மாற்றங்கள் இருக்கு, அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் அங்கே ஏற்படுகிறது. வேலை இழப்புகள், வருமான இழப்புகள், இதெல்லாம் அங்கே ஏற்படுது. அப்போ இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது? குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில், அதுவும் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் அமைந்திருக்கிறார். உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை பல மடங்கு உயரும். எனக்கு தெரிஞ்சு 2025க்குள்ள 10,000 ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு வீட்டில் நிற்கக்கூடிய, சுக்கிரன் வீட்டில் நிற்கக்கூடிய குரு பகவான், குரு சுக்கிரன் அங்க காம்பினேஷன் ஏற்படுது. அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே 10,000 ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும், அல்லது அந்நிய செலாவணி, உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட்டு, இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமைய போகுது. அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, அல்லது ஒரு சிறு தொழில் பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க, சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க, குறு தொழில் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பெயர்ச்சி, இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமேயானால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது. நல்ல முறையில், சிறப்பான முறையில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும்னு சொல்றோம். செலவீனங்கள் எப்படி இருக்கும்னாக்கா, செலவீனங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 2 மடங்குல 3 மடங்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு 11வது வீட்டிலே அவர் அமைந்திருக்கிறார். அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது. அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 2 மடங்கு அதிகரிக்கும். அப்போ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, சேமிப்பு கூடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவீனங்கள் அதிகரிக்கும். அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு எனதருமை நேயர்களே. அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும், வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், ஒரு ராசிக்கும் தனித்தனியா இப்ப நம்ம பொதுவா பார்க்கிறோம்.
முதல் 7 நிமிடங்கள் பொதுவான பலன்கள். அப்போ கடைசியாக சொல்லக்கூடிய 5 நிமிட பலன்கள் ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ குறிப்பா வருமானங்கள், உத்தியோகங்கள் பல மடங்கு கூடும். அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது. ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அது மிகப்பெரிய மாற்றத்தை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரஷ்யா போராகட்டும், அல்லது இஸ்ரேல் போராகட்டும், உக்ரைன், இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும். உலக நாடுகளில் நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும். இனிமே அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரையில் அடுத்த 1 வருட காலம் சிறப்பான ஒரு தனவரவு, பணவரவுக்கான காலமாக அமைகிறது. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. எல்லா வளர்ச்சியும் எப்படி இருக்க போது, வருமானம் எப்படி இருக்க போது, தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போது எனதருமை ரிஷபராசி நேயர்களை, அடுத்து வரக்கூடிய 1 வருட காலம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. மெயினாக ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். வராத பணங்காசுகள் வந்து சேரும். ரொம்ப நாளாக ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது சாமி, வரவே இல்லை, ஏமாத்துறாங்க. அல்லது அது சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், சொத்து பூர்வீக சொத்தாக இருக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அதிர்ஷ்டங்கள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ப்ராப்பராக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனதருமை ரிஷபராசி நேயர்களே, அதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த முறையில் தான் பணம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் வரலாம், ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு பதவிகள் மூலமாக வரலாம், ஒரு சிலருக்கு மற்றவர்கள் சொத்து, ஏனைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்போ உங்களுக்கு நீங்களுடைய ஏமாற்றங்கள், குறிப்பாக ரிஷப ராசியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றங்கள் விலகும். அந்த ஏமாற்றங்கள் விலகி நல்ல முறையில் ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஒன்று. சின்ன சின்ன குடும்பமாக இருக்கும், ஏழை குடும்பமாக இருக்கும், நடுத்தர குடும்பமாக இருக்கும், சிறு தொழில் செஞ்சு பிழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன கடை வச்சு நடத்துவாங்க, ஒரு தள்ளுவண்டி வச்சு பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல் வச்சு பண்ணுவாங்க, ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க, ஃபேன்சி ஸ்டோராக இருக்கும். அல்லது நெசவாளர்களாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தறி நெய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லை அது சார்ந்த டெக்ஸ்டைல்ஸு, பெரிய பெரிய காட்டன் மில்லு, தொழிலதிபர்கள், சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சொந்தமாக தொழில் நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சிறு தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் நிச்சயமாக ரிஷப ராசி நேயர்களே, அடுத்த 1 வருட காலம் உங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கான காலமாக அமைகிறது. நல்ல தொழில் முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது. உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். நான் தான் சொல்லினேன், சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாப் பண்ணக்கூடியவங்க, வேலையில் இருக்கக்கூடியவங்க, குடும்ப பெண்கள், ஃபேமிலி ரன் பண்ணக்கூடியவங்க, வயதானவர்கள். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும், பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக அடுத்த 1 வருஷம் வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பயம் விலகும். வேலை செய்கிற இடத்துல ஒரே பயமாக இருக்குது சாமி, கவலையே படாதீங்க ரிஷப ராசி நேயர்களே, வேலையில் இருக்கக்கூடிய பயம் விலகும்.
வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நிம்மதி ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம், பிள்ளைகள் சொல்கிற பேச்சை கேட்கறது, பிள்ளைகள் அப்பா அம்மாவை மதித்து, நம்ம பசங்களா இது மதித்து நடக்கிறது, பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பது, மங்கள விசேஷங்கள், மங்கள ஓசைகள் இல்லத்திலே ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இது போன்ற மங்கள விசேஷங்கள், மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை ரிஷபராசி நேயர்களே, அப்போ அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கான வெற்றிக்கான காலமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்குமே, ஆனால் என்னுடைய சப்ஜெக்ட்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைங்க சாமி, என் மனசில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குது, எதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை, அப்படி உங்களுக்கான கேள்விகள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வரா. அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 தேதி மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்விலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9710785025 7904373 216.